அவ்வளோதான் முடிச்சுட்டீங்க போங்க. இன்னுமாடா இந்த உலகம் நம்மள நம்பிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வொர்ஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் சிஎஸ்கே குடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இதுக்கு மேல இத பத்தி என்ன சொல்ல அப்படின்னே தெரியல. கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, டெவன் கான்வே, சிவம் தூபே, நூர் அகமது இவங்க 3 பேர தவிர மத்த 11ஸ்ல இருக்கிற எல்லா பிளேயரையும் கழிச்சுட்டு அப்படியே விட்டுறலாம். ஒருத்தரும் எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அடிச்சு விளையாட தெரியலங்கிறது ஓகே தான். நான் அத கூட ஏத்துக்கிறேன். என்னால அடிக்க முடியாது அப்படின்னா கூட பரவால்ல. ஆனா இத்தன வருஷமா விளையாண்டுருக்கீங்க. ஒரு ஸ்ட்ரோக் ஆட தெரியாதா? பால காலுக்கு கீழ நிப்பாட்ட தெரியாதா? அது கூட தெரியாம நீ எப்படி கிரிக்கெட் விளையாடுறீங்க? எல்லாம் கையில போய் விழுது. ஒரு ஸ்ட்ரோக் மேக்கிங் கூட தெரியல. இதெல்லாம் என்ன டீமு? எனக்கு என்ன சொல்லன்னே தெரியல. உங்கள நம்பி இத்தன பேர் மேட்ச் பார்க்க வந்திருக்காங்க. எல்லாரையும் நீங்க முட்டாள்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப வொர்ஸ்ட். ஸோ ஒரு இம்பாக்ட் பிளேயர் டிசிஷன் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். நீங்க ஒரு யங்ஸ்டருக்காவது அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். அதையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அவர் ஃபார்ம்லே இல்ல. எனக்கு பாய்.